மேஷ லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் இங்க மாரகாதிபதிங்கிற ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு கிரகமாகும். மாரகம்ங்கிறது அந்த ஜாதகருக்கு மரணத்தையோ இல்ல மரணத்துக்கு சமமான துன்பங்களையோ கொடுக்க வேணுங்கிறது விதி. இங்க 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. 7ஆம் இடம்ங்கிறது அவங்களுடைய காதல் வாழ்க்கையும் கல்யாண வாழ்க்கையும் குறிக்கக்கூடியது. அப்படின்னா அந்த சுக்கிரனே அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் அவங்களுடைய குடும்பம் வாயிலாகவோ இல்ல அவங்களுடைய காதல் வாழ்க்கை இல்ல கல்யாண வாழ்க்கை வாயிலாவோ இல்ல பொருளாதார ரீதியாவோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 11, 12க்குரிய சனி அவங்களுக்கு பாதக அதிபதி ஆவார். அப்படின்னா ஒரு விஷயத்த அதிகமா கொடுத்து பிரச்சனை பண்றது இல்ல கொடுக்காம பிரச்சனை பண்றது. இங்க 10ஆம் இடம்ங்கிறது தொழில், 11ஆம் இடம்ங்கிறது வருமானம். அப்படின்னா ஒண்ணு தொழில் நல்லபடியா நடக்கும், நிறைய வருமானம் வரும், அதனாலே பல பிரச்சனைகள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவாரு சனி. அல்லது தொழில ஸ்திரத்தன்மை இல்லாம போயிரும், வருமானத்துல ஏற்ற இறக்கம் காணப்படும், அதனாலே வரக்கூடிய கஷ்டத்துக்கு அதிபதி ஆவார் சனி. அப்ப சனியும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில இருக்கணும் மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு. நன்றி, வணக்கம்.